ஹலோ மை டியர் வியூவர்ஸ், உலக அளவில் 80% மேலான மக்கள் நான்வெஜ் லவர்ஸாக இருக்காங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் இந்தியாவில் மட்டுமே 90% மேலான மக்கள் நான்வெஜ் லவர்ஸாக இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய நம்ம இந்தியாவில் பல நகரங்களில் நான்வெஜ்ஜை பேன் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு அவங்களால நம்ப முடியுமா? எஸ் மை டியர் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்தியாவில் நான்வெஜ் பேன் பண்ணப்பட்ட 7 சிட்டிகளை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்கள் ஒரு நான்வெஜ் லவராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட வாழ்நாளில் இந்த சிட்டிக்கெல்லாம் போகிறத தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். மை டியர் நான்வெஜ் லவர்ஸ், நீங்கள் குஜராத்தில் இருக்கக்கூடிய பாலித்தானா அப்படின்னு சொல்லப்படுற சிட்டிக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு சாப்பாடு தண்ணி கிடைக்காது அப்படின்றத மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. பிகாஸ் இந்த சிட்டியில் நான்வெஜ் அண்ட் ஆல்கஹால் அப்படின்றது ஸ்ட்ரிக்ட்லி ப்ராஹிபிட்டட். பிகாஸ் இந்த சிட்டியில் தான் உலகத்திலே ஒரே மலையில் 900க்கும் மேற்பட்ட கோயில்கள் அப்படின்றது இருக்குது. இந்த நகரம் அப்படின்றது ஜெயின் கம்யூனிட்டி சார்ந்தவங்களுக்கு ரொம்பவே புனிதமான நகரம் அப்படின்றதுனால இந்த இடத்துல நான்வெஜ்ஜை பேன் பண்ணி வச்சுருக்காங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் உலகத்திலே முதல் சிட்டி நான்வெஜ்ஜை பேன் பண்ண சிட்டி அப்படின்னா இந்த பாலித்தானா அப்படின்ற சிட்டி தான். இது குஜராத்தில் லொக்கேட் ஆயிருக்கு. நீங்கள் ஒரு நான்வெஜ் லவராக இருக்கீங்க அப்படின்னா இந்த பாலித்தானா சிட்டிக்கு போகிறத தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ரெண்டாவது, அதே குஜராத்தில் கொஞ்சம் தள்ளி வந்தீங்கன்னா அகமதாபாத் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சிட்டி இருக்கும். நீங்கள் அகமதாபாத் சிட்டிக்கு போனீங்கன்னா உங்களுக்கு சிக்கனோ மட்டனோ இந்த மாதிரி நான்வெஜ் ஐட்டம்ஸ் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். நம்ம ஊரில் நான்வெஜ்னா என்ன பண்ணுவோம்? ரோட்டு கடைக்கு போவோம். ரோட்டில் பார்த்தா தள்ளு வண்டியில் எவனாவது ஒருத்தன் போட்டு சிக்கனோ மட்டனோ பீஃபோ விற்றுட்டு கிடப்பான். நம்ம போய் 100 ரூபாய்க்கோ 200 ரூபாய்க்கோ வாங்கி சாப்பிட்டுட்டு வந்துடுவோம். பட் அகமதாபாத்துக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி உங்களால் வாங்கவே முடியாது. பிகாஸ் 2021 அகமதாபாத்தில் கோயில் பக்கத்தில், ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ் பக்கத்தில், ரோட் சைடில், டிராஃபிக்கில் இந்த மாதிரியான இடத்துலலாம் நீங்கள் நான்வெஜ்ஜை விற்கிறது தடை பண்ணி வச்சுருக்காங்க. பிகாஸ் கோயில் பக்கத்தில் நீங்கள் நான்வெஜ்ஜை விற்கிறீங்க அப்படின்னா அவங்களோட புனிதத்தன்மை பாதிக்கப்பட்டுரும். ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ் பக்கத்தில் நான்வெஜ் விற்கிறீங்கன்னா அதனால் நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வரும் அப்படின்ற காரணத்தினாலையும் அகமதாபாத்தில் நான்வெஜ்ஜை பேன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் அகமதாபாத் சிட்டிக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நான்வெஜ் கிடைக்கிறது அப்படின்றது கொஞ்சம் குதிரை கொம்பான விஷயம் தான். மூணாவதாக நீங்கள் ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய புஷ்கர் அப்படின்ற சிட்டிக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த நகரத்துலையும் நான்வெஜ் அண்ட் ஆல்கஹால் அப்படின்றது ஸ்ட்ரிக்ட்லி ப்ராஹிபிட்டட் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. பிகாஸ் இந்த புஷ்கர் நகரத்தில் மட்டுமே 400க்கும் மேற்பட்ட ஹிந்து புனித தலங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது இந்துக்களுக்கு ஒரு புனிதமான நகரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை விட முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, பிரம்மதேவர்னு சொல்லப்படுற த காட் ஆஃப் கிரியேஷன் அவருக்கு உலகத்திலே இருக்கக்கூடிய ஒரே ஒரு கோயில் இந்த புஷ்கர் சிட்டியில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன் இந்த நகரத்தில் மட்டும் பிரம்மதேவருக்கு கோயில் இருக்குது, வேற எங்கேயும் கட்ட முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, அக்கார்டிங் டு ஹிந்து மித்தாலஜி பிரம்மதேவரோட ஒய்ஃபு சாவித்ரி, பிரம்மதேவர் சாவித்திரிக்கு தெரியாமல் வேற ஒரு கல்யாணம் பண்ணிட்டதாகவும் அதை தெரிஞ்சுக்கிட்ட சாவித்ரி பிரம்மதேவர் மேலே கோபம் கொண்டு பிரம்மதேவருக்கு ஒரு சாபம் விட்டுறாங்க. இனிமேல் உங்களுக்கு யாராவது பூஜை பண்ணணும் அப்படின்னா இந்த புஷ்கர் சிட்டியில் மட்டும்தான் பண்ணணும், வேற எங்கேயும் அவங்களால பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மதேவருக்கு ஒரு சாபம் விட்டுறாங்க. ரொம்ப அருமையான சாபம் இல்லை. ஸோ இந்த மாதிரி சாபம் விட்டதுனால பிரம்மதேவருக்கு இந்த புஷ்கர் சிட்டியில் மட்டும்தான் பூஜை பண்ண முடியும். அதனால உலகத்திலே பிரம்மதேவருக்குன்னு ஒரு தனித்துவமான கோயில் இருக்குது அப்படின்னா அது இந்த புஷ்கர் சிட்டியில் மட்டும்தான் இருக்குது. அதனால தான் இந்த புஷ்கர் சிட்டின்றது இந்தியாவில் இந்துக்களுக்கு ரொம்பவே புனிதமான ஒரு நகரம். அதனால் இந்த நகரத்தில் ஆல்கஹாலையும் நான்வெஜ்ஜையும் பேன் பண்ணி வச்சுருக்காங்க. நாலாவது, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு சிட்டி தான் ஆந்திர பிரதேஷில் இருக்கக்கூடிய திருப்பதி. திருப்பதிக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா உங்களால் நான்வெஜ்ஜோ ஆல்கஹாலையோ கன்சப்ஷனும் பண்ணக்கூடாது, அந்த இடத்துல உங்களால் வாங்கவும் முடியாது. பிகாஸ் அது அங்கே ஸ்ட்ரிக்ட்லி பேன். பிகாஸ் ஆந்திர பிரதேஷில் இருக்கக்கூடிய திருப்பதி நகரத்தில் தான் திருமாலுக்கான கோயில் அப்படின்றது இருக்குது. உலகம் முழுசும் இருந்து பல லட்சக்கணக்கான பக்தர்கள்ன்றவங்க திருப்பதிக்கு வருடந்தோறும் வராங்கன்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அங்கே ஆல்கஹாலோ இல்லை நான்வெஜ்ஜோ விற்கிறது மூலிமா அந்த ஊரோட புனிதத்தன்மை அப்படின்றது பாதிக்கப்படுன்றதுனால அந்த இடத்துல நான்வெஜ்ஜும் ஆல்கஹாலையும் பேன் பண்ணி வச்சிருக்காங்க. நீங்கள் நான்வெஜ் ஆல்கஹாலையும் வாங்கணும் அப்படின்னா திருப்பதியில் மட்டும் இல்லாமல் திருப்பதி சுற்றி இருக்கிற 15-20 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் எங்கேயுமே உங்களால் வாங்க முடியாது. அஞ்சாவதா, ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்கக்கூடிய காத்ரா சிட்டிக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துலையும் நான்வெஜ் அண்ட் ஆல்கஹால் அப்படின்றது ஸ்ட்ரிக்ட்லி ப்ராஹிபிட்டட் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. நான் ஏன்டா காத்ரா சிட்டிக்கு போக போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு போக வேண்டிய சிச்சுவேஷன் வரலாம். பிகாஸ் இங்கே தான் இந்துக்களோட ஒன் ஆஃப் த புனித தலமான வைஷ்ணவி தேவி டெம்பிள் அப்படின்றது லொக்கேட்டட் ஆயிருக்கு. நீங்கள் அந்த ஊருக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல நான்வெஜ் அப்படின்றது பேன் அண்ட் ஆஸ் வெல் அஸ் அங்கே ஆல்கஹால் அப்படின்றதும் பேன். பிகாஸ் இங்கே நான்வெஜ் ஆல்கஹால் யூஸ் பண்ணால் அந்த கோயிலோட புனிதத்தன்மை குறைஞ்சிரும் அப்படின்றதுனால
அந்த இடத்துல பேன் பண்ணி வச்சிருக்காங்க. ஆறாவதா மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய சீரடி அப்படின்ற நகரத்தை நீங்கள் போகிறீங்கன்னா அந்த இடத்துலையும் நான்வெஜ் அண்ட் ஆல்கஹால் அப்படின்றது ஸ்ட்ரிக்ட்லி பேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஏன் சொல்கிறது உங்களால் ஈஸியாக கெஸ் பண்ணியிருக்க முடியும். பிகாஸ் சீரடின்ற ஒரு வார்த்தையை நம்ம சொன்னோம்னாலே அடுத்தது நம்ம வாயிலிருந்து ஸ்பான்டேனியஸாக வரக்கூடிய வார்த்தை சாய்பாபா. த வேர்ல்டு ஃபேமஸ் சீரடி சாய்பாபா டெம்பிள்ன்றது மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய இந்த சீரடி நகரத்தை தான் அமைஞ்சிருக்கு. வருஷம் முழுக்கும் உலக அளவில் இருந்து பல லட்சக்கணக்கான பில்கிரிமேஜ் பண்ணுறவங்க இந்த ஊருக்கு பாபா கோயிலுக்கு வராங்க அப்படின்னும், இந்த இடத்துல நான்வெஜ் ஆல்கஹால் இந்த மாதிரியான பொருட்களை விற்றா அது இந்த பாபா கோயிலோட புனிதத்தன்மையை போய்க்கணும் அப்படின்ற காரணத்தினால இந்த இடத்துல நான்வெஜ்ஜை பேன் பண்ணி வச்சிருக்காங்க. ஏழாவதா உத்தராகண்டில் இருக்கக்கூடிய ஹரித்வார் சிட்டிக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துலையும் நான்வெஜ் அண்ட் ஆல்கஹால்ன்றது பேன். பிகாஸ் இது இந்துக்களோட ஒன் ஆஃப் த புனித நகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல இந்துக்களுக்கான கோயில்கள்ன்றது நிறைய இருக்குது. இந்த நகரத்தை இந்துக்கள் புனித நகரமாக கருதுறதுனால 2004 இருந்து இந்த இடத்துல ஆல்கஹால் அண்ட் நான்வெஜ் அப்படின்றது பேன் பண்ணப்பட்டிருக்கு. இதுக்கு எதிர்ப்பாக அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்ஸ் யாரெல்லாம் இந்த நான்வெஜ் விற்று பொழைக்கிறாங்களோ அவங்கெல்லாம் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டும் ஒரு கேஸ்ன்றது போயிட்டுருக்கு. பட் அந்த இடத்துல இந்த நான்வெஜ் ஆல்கஹால் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்காது அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஒரு நான்வெஜ் லவராக இருக்கீங்க அப்படின்னா உத்தராகண்டில் இருக்கக்கூடிய ஹரித்வார் சிட்டியில் உங்களுக்கான சாப்பாடு கிடைக்காது அப்படின்றதையும் புரிஞ்சுக்கோங்க. இந்த 7 சிட்டிஸ் தான் இந்தியாவில் நான்வெஜ்ஜை பேன் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த 7 சிட்டிஸ்லையும் கவர்மெண்ட்டே நான்வெஜ்ஜை பேன் பண்ணி வச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அப்படி கிடையாது. எப்படி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கூடன்குளம்ல பறவைகள் சரணாலயம் இருக்கிறதுனால அந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்கள் பட்டாசு வெடிக்கக்கூடாது, சத்தமான ஒலி எழுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள பேசி முடிவெடுத்துக்கினாங்களோ அதே மாதிரி தான் இந்த சிட்டிஸில் அங்கே இருக்கக்கூடிய நகர தலைமை எல்லாம் ஒன்று சேர்ந்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்டலாம் கருத்து கேட்டு நான்வெஜ்ஜை பேன் பண்ணி வச்சுருக்காங்க. இந்தியாவில் இந்த சிட்டிஸில் மட்டும்தான் நான்வெஜ்ஜை பேன் பண்ணி வச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா கண்டிப்பாக கிடையாது மை டியர் வியூவர்ஸ். பிகாஸ் இந்தியாவில் இன்னும் பல சிட்டிஸில் நான்வெஜ் அப்படின்றது பேன் பண்ணி வச்சுருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ராமர் கோயில் கட்டப்பட்ட அயோத்தியா நகரத்தில் கூட நான்வெஜ் அப்படின்றது பேன். இன்ஃபேக்ட் சொல்ல போனால் அந்த ராமர் கோயிலை சுற்றி இருக்கிற ஒரு 15 கிலோமீட்டருக்கு நீங்கள் நான்வெஜ்ஜோ ஆல்கஹாலோ விற்கக்கூடாது. இந்த மாதிரி காசியும் நமக்கு தெரிஞ்ச ஒரு புனித தலம் தான். அந்த இடத்துலையும் நான்வெஜ் அப்படின்றத விற்கக்கூடாது அண்ட் கன்சப்ஷனும் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி இன்னும் சில இடங்கள்ன்றதும் இந்தியாவில் நான்வெஜ்ஜை பேன் பண்ணி வச்ச இடங்கள் இருக்குது. அது என்னென்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம எல்லாரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். மறுபடியும் நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். டாடா பை பாய்.